ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் பேரும். நாம இன்னைக்கு இதில் பார்க்க போகிறது இப்போ அமேசான் பிரைமில் தமிழ் டப்பிங்கோட ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்க ஒரு இங்கிலீஷ் மூவி தான் த மினிஸ்ட்ரி ஆஃப் அன்ஜென்டில்மேன்லி வார்ஃபேர். படம் எப்படி இருக்கு அப்படிங்கிறதா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதையை ட்ரூ இன்சிடென்ட்டை மையமாக வச்சு எடுக்கப்பட்ட படம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் இந்த படத்தில் வர காட்சி அமைப்புலாம் பார்க்கும்போது நிஜமாவே இது நடந்திருக்கா அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் வரும். ஏன்னா அப்படிப்பட்ட ஆக்ஷன் சீக்வன்ஸ், நம்ப முடியாத ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக பண்ணுவாங்க. அண்ட் படமும் பார்க்கறதுக்கு செம்மையாக வந்திருக்கு. நல்லாவே ப்ரொடக்ஷன் வேல்யூமே ஸ்ட்ராங்காக இருக்குது. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து என்ஜாய் பண்ணுற மாதிரினா ஒரு ஒர்த்தபிள் வாட்ச் மூவி தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ இந்த படத்தோட கதை என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் லைட்டாக பார்த்துருவோம். இந்த படத்தோட கதை கரெக்டாக செகண்ட் வேர்ல்ட் வார் பீரியட்ல தான் ஸ்டார்ட் ஆகுது. கரெக்டாக சொல்லணும்னா 1942 பீரியட்ல. ஸோ அந்த பீரியட்ல ஜெர்மனி வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாரை ஜெயிக்கிறதுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. அதுலேயுமே பர்டிகுலராக வந்து அவங்கள்ட்ட யூ போட் அப்படிங்கிற ஒரு போட் இருந்திருக்கு. ஸோ இந்த போட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னால பிரிட்டிஷ் வந்து ஒரு பிளான் பண்ணுறாங்க. இந்த யூ போட்டுக்கு சப்ளை பண்ணுற இந்த சப்ளை போட்ஸை நம்ம அழிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வாரில் ஜெயிக்கிற பர்சன்டேஜ் வந்து கூடிரும் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க. ஸோ இதுக்காக பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து ஒரு அன்ஆத்தரைஸ் மிஷன் வந்து பிளான் பண்ணுறாங்க. இந்த பிளானுக்கு ஒரு நம்பிக்கையான ஆள் வேணும் அப்படின்னு தேடி இருக்கும்போது தான் நம்ம படத்தோட ஹீரோவை வந்து காட்டுறாங்க. ஸோ நம்ம ஹீரோவும் வந்து இந்த மிஷனை எடுத்து நான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாலும் இந்த நார்மலாக கமர்ஷியல் மூவியில் சொல்கிற மாதிரியே என்னோட டீம் இருந்தால் தான் இந்த வேலையை நான் பார்ப்பேன் அப்படிங்கிற மாதிரி கேட்க அவர் வந்து ஒரு சில நபர்களோட பேர்கள்லாம் சொல்கிறாங்க. இந்த நபர்கள் எல்லாமே ஒரு சில விஷயங்களில் டேலண்டான ஒரு பேஷன். ஸோ கவர்மெண்ட்டும் அவர் கேட்ட எல்லா பேஷனுமே கொடுத்து இந்த மிஷனை பண்ணதுக்காக அனுப்பி விடுறாங்க. இந்த மிஷன் வந்து சாதாரண மிஷன்லாம் கிடையாது, ரொம்ப வந்து ஆபத்தான ஒரு மிஷனும் கூட. எந்த அளவுக்கு ஆபத்தான ஒரு மிஷன் அப்படின்னா, ஒருவேளை அவங்களோட சொந்த நாட்டுக்கிட்டே மாட்டினாலும், இங்கிலாந்து வந்து கடற்படைக்கிட்டே வந்து மாட்டினாலுமே இந்த மிஷனுக்கும் கவர்மெண்ட்டுக்கும் எந்த சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் கையை விரிச்சிடும். ஒருவேளை ஆப்போசிட் ஜெர்மனி டீமில் வந்து மாட்டிட்டாங்க அப்படின்னா அவங்க சித்திரவதை பண்ணி டார்ச்சர் பண்ணி எதுக்காக வந்தீங்க அப்படின்னு சொல்லி அங்கேயே இறந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னாலும் கடல்லே மாட்டிக்கிட்டு சிக்கினாலுமே அந்த இடத்துலையுமே சாகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இப்படிப்பட்ட ஆபத்தான இந்த மிஷனை இவங்க எப்படி பண்ணாங்களா இல்லையா, இதில் என்னென்ன விஷயங்களை அவங்க ஃபேஸ் பண்ணாங்க அப்படிங்கிறதா இந்த படத்தோட மொத்த கதையுமாக எடுத்திருக்காங்க. இந்த படம் பார்க்கறதுக்கு விஷுவலி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்டமான ஒரு ப்ரொடக்ஷன் வேலையில் எடுத்திருக்கனால பார்க்கறதுக்கு அமேசிங்கான ஒரு ஒர்க்கை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். அதை தாண்டி வந்து ஒவ்வொரு ஆக்ஷன் சீக்வன்ஸுமே ஒரு நல்ல என்டர்டெய்னிங்கை கொடுக்குது. அண்ட் ஆல்சோ கிரிப்பிங்கான ஸ்க்ரீன் பிளே கூட இந்த படத்துக்கு ஒரு பாசிட்டிவ்னு சொல்லலாம். சில இடங்களில் ஒரு ஸ்லோனஸை நீங்கள் ஃபீல் பண்ணலாம். அந்த ஸ்லோனஸுமே இந்த டீமு கிட்ட இருக்காது. அதாவது இந்த படத்தோட கதையை ரெண்டு பாகமாக வந்து பார்த்தீங்கன்னா பிரித்து சொல்கிற மாதிரி சொல்லுவாங்க. இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நடுக்கடலில் வந்து அந்த மிஷினை பண்ணிட்டு இருக்க ஒரு டீமு, இன்னொரு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் கவரில் இருக்கிற ஒரு போலீஸ் ஆஃபீஸர் இல்லை ஒரு மிலிட்ரி ஆஃபீஸர்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து அந்த உள்நாட்டுக்குள்ளே என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி காமிப்பாங்க. அந்த இடத்துல தான் அந்த ஸ்லோனஸ் இருக்குமே தவிர இவங்களோட மிஷின் எல்லாமே விறுவிறுப்பாக அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்கேஜிங்கான ஒரு ஸ்க்ரீன் பிளேல போகும். அதுலேயுமே இந்த டீம் மெம்பர்ஸ் எல்லாம் இருக்காங்க பாருங்க, ஒவ்வொருத்தரையும் பார்த்து செலக்ட் பண்ணியிருப்பாங்க போல இருக்கு. அந்த கேரக்டர்ஸ் எல்லாமே உங்களுக்கு லைக்கபுளான ஒரு கேரக்டராக வரும். அதுலேயுமே பர்டிகுலராக அந்த ரீச்சர் சீரியஸில் ஃபேமஸ் ஆனார் பார்த்தீங்களா நம்ம ஹீரோ, அவர் இந்த படத்தில் தரமாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. எனக்கு பொறுத்தளவுக்கு ஒரு மினி ஹல்க் மாதிரி தான் இந்த படத்தில் நல்லா செயல்பட்டுருப்பாப்ல. அதுலேயுமே பர்டிகுலராக வந்து ஒரு கேம்புக்குள்ளே போய் ஒரு ஆளை மீட் எடுக்கிறதுக்கான ஒரு மிஷின் வரும். அந்த மிஷினில் அவரோட பங்களிப்பு வந்து அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். அண்ட் ஆல்சோ அந்த சீன் முடியும் போது அவனோட இதயத்தை கையில் வச்சிருக்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு போர்ஷன் டைலாக் எழுதப்பட்டிருக்கும். உண்மைக்குமே அவனோட இதயத்தை அப்படி பிச்சு எரிஞ்சு கையில் வச்சிருப்பாப்ல. அது எப்படி இருக்கும் பாருங்கள், அந்த அளவுக்குலாம் சீன்ஸ்லாம் இருக்குது. தென் இதுக்கப்புறம் இந்த பிளானிங்காக ஒரு நபரை வச்சுருப்பாங்க. ஸோ அந்த பிளானிங்குமே சூப்பராக எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. ஸோ ஒரு கட்டத்தில் வந்து இந்த திராட்சை வந்து பார்த்தீங்கன்னா 3 நாளுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே டெலிவரி ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி இந்த மாஸ்கோவில் தான் பேசிப்பாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் வந்து யாராவது ஒட்டு கேட்டுருவாங்க அப்படின்னால. ஸோ அதனால் 3 நாளுக்கு முன்னாலே வந்து போய் ரீச் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக பிளான் போட்டு இந்த 3 நாளுக்கு முன்னாடி எப்படி அங்கே போய் ரீச் ஆகலாம் அப்படின்னு பார்ப்பாங்க. ஏன்னா இவங்களோட மிஷின் 15 நாளுக்குள்ள தான் பிளான் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஒரு 3 நாளைக்கு முன்னால் போகணும் அப்படிங்கிறதுக்காக கடலை ஒட்டி ட்ராவல் பண்ணணும் அப்படிங்கிற அந்த பிளானிங்லாம் சூப்பராக இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ இந்த மாதிரி கடலை ஒட்டி ட்ராவல் பண்ணும்போது நிறைய போட்ஸ் கிட்ட மாட்டதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த மாற்ற போர்ஷன்ஸ்லையுமே அவங்க எப்படி தப்பிக்கிறாங்கிற அந்த போர்ஷன்ஸ்லாம் சூப்பராக பண்ணி கொடுத்துருப்பாங்க. தென் ஹியூமர் போர்ஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு மைல்டான என்டர்டெயின், ஆக ஓகன்னு வயிறு விட்டு சிரிக்கிற மாதிரியான போர்ஷன்ஸ் இல்லை அப்படின்னாலும் படத்தோட ஓப்பனிங்ல இருந்து டுவர்ட்ஸ் எண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சில இடங்கள்ல நல்லாவே சிரிப்பு வர அளவுக்கு ஹியூமர் சென்ஸ் வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு தான் சொல்லுவேன். அண்ட் ஆல்சோ பர்ஃபார்மன்ஸ் பண்ண எல்லாருமே இந்த கதைக்கேற்ற அடாப்டான பர்ஃபார்மன்ஸை எல்லாருமே சூப்பராக பண்ணி கொடுத்துருக்கனால பர்டிகுலராக வந்து ஹீரோ மட்டும் தான் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாரு அப்படின்னா இல்லை, அந்த க்ரூ மெம்பர்ஸும் சூப்பராக பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஆப்போசிட் சைடில் வர அந்த அண்டர் கவர் ஏஜென்ட்ஸ் அவங்களுமே சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அண்ட் லாஸ்ட்டாக இந்த படத்தோட தமிழ் டப்பிங்குமே இந்த படத்துக்கு நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு சூப்பரான லிப்ஸிங்கோட மேட்ச் அளவுக்கு தமிழ் டப்பிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு ஒர்த்தபிள் வாட்சபிள் மூவி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படத்தை கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்கலாம். இந்த படத்துக்கு நம்ம சேனல் ரேட்டிங் பார்க்கும்போது 5க்கு 4 வரைக்கும் ரேஷியோ கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்க.